ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் நிறைய வகையான பாயாசம் வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சத்தான திணை அரிசி பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். திணைக்கு பொதுவாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி இந்த பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு முதல் ஒரு பேனில் 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதோட கலர் மாறுறது வரைக்கும் இதை வறுக்கணும். லைட் எல்லோவாக மாறும். பார்த்தீங்கன்னா இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். 1 கப் திணை அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்தணும். நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்கனாலும் அதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தரன்னு இருந்ததுன்னா பாயாசம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா மசிச்சு விட்டுருங்க. அடுத்ததான் இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதும் இதில் ஒரு 10 போல் முந்திரியும் கொஞ்சமாக திராட்சையும் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் வர்றது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துட்டு அதே நெய்யில் கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டு சேர்க்கும்போது பாயாசத்தில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதையும் இதே நெய்யில் வறுத்து லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை நீங்கள் துருவி கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ அதே நெய்யில் எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகெல்லாம் காய்ச்ச தேவையில்லை. சும்மா கரைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். அதில் இருக்கிற கல் மண் எல்லாத்தையுமே வடிகட்டிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற திணை அரிசியை இதில் சேர்த்தாச்சு. ஒரு பேனில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண வெள்ளைப்பாகு இருக்கு இல்லைங்களா, அதை ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியோட அளவு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் தான் சேர்க்கணும், சாதா பசும்பால்லாம் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. தேங்காய் பால் சேர்த்து மறுபடியும் 1லேருந்து 2 கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1லேருந்து 2 கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் அப்புறமா முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அடுத்து இதில் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தானே, உங்களுக்கு வேண்டான சேர்க்காம கூட விடலாம். சேர்த்தா நல்லா இருக்கும் ஃப்ளேவர். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம திணை அரிசி பாயாசம் அருமையாக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட பாயாசம் ரெடி. நீங்கள் பாசிப்பயிறு பாயாசம் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த திணைக்கு பொதுவாக வரகு, சாமை அந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்து கூட பண்ணலாம். எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும்போது அதோடய வாசம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே சேர்த்து நம்ம வேக வைக்கிறத விட இதே மெத்தடில் நீங்களும் திணை அரிசி பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.